ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேக்கிங் ஜேர்னியில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கின டெக்கவன் பற்றி தான். இந்த டெக்கவன் பார்த்திங்கன்னா நான் போன இயர் ஜூலை மந்தில் வாங்கினேன். டெக்கவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி இடம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் இடத்துக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறனால முன்னாடி இருந்த டேபிள் எல்லாம் மாற்றி அதுக்கு ஸ்பேஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் எங்களோட ஒரு எஸ்டிமேஷனில் ஒரு டேபிள் நாங்கள் போட்டிருந்தோம். அது மேலே டெக்கவன் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற டேபிள். ஆனால் ஆக்சுவலி அவன் வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைடு ஒரு லெக்கு வந்து பத்தவே இல்லை அந்த டேபிளில். ஸோ ஃபைனலி அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு டெக்கவன் வந்து கீழே தரையில் தான் வச்சோம். கொண்டு வந்ததுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இது ஆக்சுவலி கேஸ் அவன் சிங்கிள் ட்ரே தான். சிங்கிள் ட்ரேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் அந்த ரூமில் ஆக்கியபை பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க வந்து டெமோ எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது நான் ஆக்சுவலி எதுக்காக வாங்கினேன்னா, கொஞ்சம் ஷாப்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம், வெஜ் ரோல், எக் ரோலெல்லாம். ஸோ அந்த டைமில் நம்ம பேக் பண்ண வைக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர்றனால தான் நாங்கள் இமீடியட்டாக வந்து ஒரு டெக்கவன் எடுத்ததே ஆகணும், அதுவும் கேஸ் டெக்கவன் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இடம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, சிங்கிள் ட்ரே எடுத்துக்கலாம். அவங்க கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணது டபுள் ட்ரே எடுங்க அப்படின்னு சொல்லி தான். ஆனால் எங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வீட்டில் அவ்வளோதான் வைக்க முடியும்னு தெரியும். அதனால் சிங்கிள் ட்ரே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 வந்தது. 1 மந்த் கழிச்சு தான் நான் அதோட ஸ்டாண்டை வந்து வாங்கினேன். அது கிட்டத்தட்ட 4,000 வந்தது. அதோட சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 45,000 வந்தது எனக்கு. ஆனால் ஒரு குட் டிசிஷன் இந்த கேஸ் அவன் வாங்கினது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ கரண்ட் போனாலுமே நமக்கு வந்து ஒரு பயமே இல்லாமல் பேக் பண்ணலான்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன கரண்ட் தேவை தான். அது வந்து நம்மளோட இன்வெர்ட்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவே போதும். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து அது பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகி வந்தது. கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் நம்ம ஓடிஜியை விட. ஆனாலும் நல்ல பேக் ஆகி நல்ல கேக்ஸு பன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஜியை விட இப்போ வந்து இந்த கேஸ் டெக்கவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பேக் ஆகும், ஆனால் நல்லா பேக் ஆகி நல்ல ப்ராடக்ட் வந்து நல்ல எண்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாங்கின டெக்கவன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரே, ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதனால் மேலேயும் கீழேயும் தனியாக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேஸ் வந்து அது தனியாக எடுத்துக்கும். பேர்ன் ஆகி அது ஹீட் அட்டைன் பண்ணதும் அது ஷட் டவுன் ஆகிக்கும். திருப்பி அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் அது தனியாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். நம்ம பேக் பண்ண வச்சோன்னா இந்த ஃபியூவல் எடுக்கும் போதெல்லாம் அதில் ஒரு பீப் சவுண்ட் வரும். அதனால என்னென்னா நம்ம ப்ராடக்ட் வச்சிருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம மறக்கவே மாட்டோம். நடுவில் நமக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு வச்ச பேக்கிங் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த பீப் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.